ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னோடய மார்னிங் ரொட்டீனோட காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மணி 7 தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ வெயில். இப்போ யோஜித்துக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ரொம்பவே லேட்டாக தான் எந்திரிச்சிட்ருக்குறோம். எந்திரிச்சு கதவுல திறந்து விட்டுட்டு பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சரி இன்றைக்கி தலைக்கு குளிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தலைக்கு எண்ணெய் வச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சிட்ருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் போடுங்கன்னு. நான் இருக்கிற இந்த முடிக்கு இப்போல்லாம் பெருசாக ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுறது இல்லைங்க சிஸ்டர். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். நார்மலான தேங்காய் எண்ணெய் தான் தலைக்கு தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு எப்போயுமே குளிச்சிருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வீட்டில் நைட்டு எந்த ஒர்க்குமே நான் பார்க்கல. பாத்திரம் எதுவுமே கழுகாமல் அப்படியே போட்டு படுத்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு கழுகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். வெள்ளை துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு முக்கி வச்சுருந்தேன் துவைக்கிறதுக்கு கையில். சரி எல்லாத்தையும் துவைச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுகிட்டு அப்படியே குளிச்சுட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்னு தான் பிளானு. பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அந்த பின்பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி ஊற்றி கழுகி விட்டுருவேங்க. அப்படி கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக கூட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். என்ன ரெசிபி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு மில்லட் தோசை மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன சட்னி வைக்க போகிறேன்னா, கார சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டா இது வந்து ஒரு சிம்பிளான சட்னியாக இருக்கும். என்ன தோசை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து ஒரு 6 வகை வந்து சேர்த்துருக்குறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பு வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகு சேர்த்துருக்குறேன். கேழ்வரகு 1 டம்ளரு, குதிரைவாளி 1 டம்ளர் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமை வரகரிசி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் சாமை சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துகிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். இப்படி தோசை சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த தோசை தான் எடுத்துகிட்ருக்கிறேன். நான் கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி கொஞ்சம் வெங்காயமெல்லாம் போட்டுட்டேன். பையனுமே நல்லா சாப்பிட்டுக்கிறான். ஃபஸ்ட்டு யோஜித்துக்கு வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஊற்றிக்கிட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் தோசை நல்லா முருகலாக சாஃப்டாக வந்திருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு இப்போ. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் ஓவரால். ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே மறுநாள் யோஜித்துக்கு வந்து பர்த்டேவாக இருந்துச்சு. சரி அதுக்கு கேக் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். கடை நேம் பார்த்திங்கன்னா கிரேசின் பேக்ஸ். கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இதுதான் இருக்குது. ஸோ அங்கே போய் அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கேக்கெல்லாம் வாங்கிட்டு எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ப்ரௌனியும் அவனுக்கு டோனட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வேறு செய்யணும். சரி பன்னீர் வச்சு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக பண்ணிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக போயிட்டு அங்கே இருக்கிற கேக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு எல்லாமே பார்க்குறக்கு நல்லா தான் இருக்கும். அதுலேயே எனக்கு இந்த ரெயின்போ ஃபீஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் யோஜித்தோட பர்த்டேக்கு அதுதான் வாங்கியிருந்தோம். பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு பர்த்டே, ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அப்புறம் என் தம்பி பையனுக்கு பர்த்டே, என் தம்பிக்கு பர்த்டே அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். அதனால் இப்போ மேக்ஸிமம் வாங்குறதில்ல. நாங்கள் கேக்கே பார்த்திங்கன்னா சரி சின்ன குழந்தைங்க வெட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறக்காக வேண்டியதாக கேக்கே வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான் யோசித்து. நான் வந்து அப்படியே சமைக்கிறதுக்கு சைட் பை சைடாக வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அப்படியே டின்னர் ரெசிபியுமே பார்த்துடலாம். சப்பாத்திக்கு மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி
தக்காளி வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயை வச்சுட்டேன். இந்த கடாயை வந்து ரீசெண்டாக டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 தக்காளி, ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ஒரு 2 கப் மாவு தான், ஒரு 6-7 சப்பாத்தி அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு தோசை இருக்குது அப்படிங்கிறதுனால மாவு கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயிலாக ஊற்றி, கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்தியுமே கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த பவுல் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். சரி வாங்கிட்டு வந்த உடனே யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறக்காண்டி யூஸ் பண்ணேன். அப்படியே சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியை வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க சொன்ன ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு முன்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கழுவி சேர்த்துருக்குறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை வந்து உங்களோட இஷ்டம், அப்படியே போட்டு கூட பிரட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்துட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி அப்படியே அதை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த பட்டரில் வந்து இந்த பன்னீர் அப்படியே ரோஸ்ட் பண்ணி நான் சும்மாவே சாப்பிடுவேன். அப்படியே எனக்கு அது ஒரு டெம்ப்டிங்காகவே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ண அந்த பன்னீரை வந்து கிரேவியோடு சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிட்டால் சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இது ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்படியே சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் போட்டு எடுத்துகிட்டு யோஜித்துக்கு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து கிச்சனில் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிடணும். எனக்கு என்ன வேலை இருந்தாலுமே வேலையை கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிற பொருளெல்லாம் அப்படியே செல்ஃபில் அங்கங்கே வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஜாரை கழுகி பத்திரமா வச்சுடுவேன். எனக்கு காலையிலே ஒரு பாட்டிலை உடைச்சிட்டேன். பாட்டிலை உடைச்சாலே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.